அனைவருக்கும் வணக்கம். இன்று திருக்குறளில் அதிகாரம் 54 ஒச்சாவாமை, குறள் எண் 531. இறந்த வெகுளியின் தீதே சிறந்த உவகை மகிழ்ச்சியிற் சோர்வு. இதுதான் குறள். இந்த குறள் என்ன சொல்கிறது என்றால், அளவு கடந்த மகிழ்ச்சியால் உண்டாகும் மறதி இருக்கிறதே, அது ஒருவருக்கு அளவுக்கு மீறி வரும் கோபத்தை விட தீமையை தரும் என்று இந்த குறள் பொருளோடு அமைந்திருக்கிறது. மிகுந்த உவகையால் தன்னை மறந்து நாம் மகிழ்ந்திருக்கும் போது அதனை தொடர்ந்து மறதியால் வரும் சோர்வானது அளவு கடந்து கொள்ளும் சினத்தை காட்டிலும், அதாவது தனக்கு மீறி வரும் சினத்தை காட்டிலும் கோபத்தை காட்டிலும் தீமை தரக்கூடியதாக இருக்கிறது என்று வள்ளுவ பெருந்தகை இந்த குறளில் மிக விளக்கமாக நமக்கு எல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். இந்த குறளில் வள்ளுவ பெருந்தகை உடலை பேணுவதற்கான வழிமுறைகளையும் கூறியிருக்கிறார்கள். ஒருவர் ஏதாவது ஒரு காரணத்தால் பிறர் மீது கோபம் கொள்ளும் பொழுது அவரது உடலில் மாற்றங்கள் ஏற்பட பல வழிகளில் வாய்ப்புகள் உள்ளது. அதை காட்டிலும் மோசமானது மகிழ்வின் போது மறதியினால் வரும் சோர்வு என்பது உடல் ரீதியாக ஒரு சோர்வை உண்டாக்கும் என்கிறார்கள். இன்னொன்று செயல் ரீதியாக என்னவென்றால், ஆகாய விமானத்தில் வெளிநாடு செல்ல நினைத்தவர் வீட்டிலிருந்து விமான நிலையத்திற்குள் போன பின்புதான் தன் மகிழ்ச்சியின் மிகுதியால் மறதியின் காரணமாக பயணச்சீட்டை எடுக்காமல் தவிக்கையில் அடையும் சோர்வானது பிறர் மீது அளவு கடந்து கொள்ளும் சினத்தை காட்டிலும் தீமையானது என்பதையே இறந்த வெகுளியின் தீதே சிறந்த உவகை மகிழ்ச்சியிற் சோர்வு என்ற குறள் மூலம் வள்ளுவ பெருந்தகை மகிழ்ச்சியால் வரும் மறதியை கொடுக்கும் சோர்வானது பிறர் மீது அளவு கடந்து கொள்ளும் சினத்தை காட்டிலும் தீமையானது என்று கூறி, ஒருவர் தான் பெறுகின்ற மகிழ்வால் மறதிக்கு ஆளாகி சோர்வாகக்கூடாது, எப்பொழுதும் எதிலும் ஞாபகமாக இருத்தல் வேண்டும் என்று இலைமறை காய்மறையாக இக்குறளில் நமக்கு தெளிவாக விளக்குகிறார்கள். வாழ்க வளத்துடன். நாளை நாம் மற்றொரு குறளில் சந்திப்போம்.